நான் வந்து ஒரு ஓஜி சிஎஸ்கே ஃபேன். டாஸ் கொடுத்து வரவங்களுக்கு ஒரு வர்ஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தோனி ஒரு ஆள் தான் இவ்வளவு அடி அடிச்சிருக்காரு. அதுக்கு வந்து தோனி மட்டும் அப்படின்னு கிடையாது. பாருங்க டீம்லாம் போய் பாருங்க. நேத்து கேஎல் ராகுல் அடிச்ச மேட்சை பாத்தீங்களா? அடிச்சு டிசியோட அந்த அடிச்சவர் நின்னாரு பாருங்க. என் ஊர்ல நான் அடிச்சு காமிக்கிறேன். இங்க இருக்க விஜய் 5 கப் வச்சிருக்கோம். ஆனா அதே நாங்க சொல்லிட்டு இருக்கோம் 5 கப் வச்சிரும் 5 நீங்க விளையாட தானே தெரியும். இந்த சீசன் மட்டமா தான் ஆடிட்டு இருக்கீங்க. சிஎஸ்கே மேட்ச் பார்க்கும்போது அந்த கடைசி மினிட் வரைக்கும் அந்த பிரஷர் இருக்கும். அடிப்பாங்களா மாட்டாங்க. கடைசி நேரத்துல தோனி அடிச்சு ஜெயிக்க வைப்பாரு. கடைசி நேரத்துல ஜடேஜா பிராண்ட் மெக்கலம் ஹஸ்ஸி எல்லாரையும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். இவன் பேர் என்ன ஒருத்தர் அடிப்பாரு ஆல்பி மார்க்கல். எவ்வளவு பெரிய பயங்கரமான பிளேயர்ஸ், அவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமா ஒரு மேனேஜ்மெண்ட் கொடுத்த ஒரு டீம் இது. இந்த நம்ம கேம்ல ஆடுற பிளேயர்ஸ் ரைனா அடிக்கிற பவர் பிளேல அடிக்கிற ஷாட்ஸ் ஓப் கிடையாது. இப்ப சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் ஆர்சிபின்னு கத்திட்டு போறாங்க. அது எதுக்கு கத்துறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. துபாயில நடந்தது கோவிட் டைம்ல சப்போர்ட் பண்ணி தான் இருந்தோம். அப்ப இத்தனை பேர் வந்து வெளியில வந்து பேசல. கோவிட் டைம்ல எல்லாம் உள்ள அப்ப கூட ஓஜி ஃபேன் சப்போர்ட் பண்ணி தான். இப்ப நிறைய வந்து தோனி ஃபேன்ஸ் புதுசா கிளம்பி வந்திருக்காங்க. 2-3 வருஷத்துல அவங்க காணாம போயிருவாங்க. கேட்டா ஒரு இன்டென்ட் இல்லாம நீங்க தோத்து போங்க பிரச்சனை இல்ல. ஆனா அடிச்சு தோத்து போங்க. சண்டை போடுங்க. சண்டை போட்டு நீங்க என்ன வேணா 104 தான் அடிச்சிருக்கோம். பிரேக் இருக்கு. பரியா சாங் போடுறாங்க. பரியா அப்படின்னு 104 போட்டதுக்கு இந்த பிஜிஎம் தேவையா? இங்க வந்தா இது ஒரு கோட்டை. இந்த டீமை பீட் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவை அப்படின்னு சொல்லி பிளேயர்ஸும் பயப்படுவாங்க. ஃபேன்ஸ் இங்கெல்லாம் அவங்க ஜெர்சியை போடுறதுக்கு பயப்படுவாங்க. சிஎஸ்கே ஜெர்சி போட்டோம் ஆர்சிபி இதை குடுத்து போறான். என்ன பர்பஸ்? அவன் யார்? அவன் லூஸ் பசங்க. ஓடிஐல இருந்து இப்போ T20 பார்க்க ஆரம்பிச்சோம். அதுக்கு மெயினா இப்போ வந்து ஐபிஎல் இந்தியா ஃபுல்லா ப்ராப்ளமா இருக்கு. ஒரு ஷோ மாதிரி இருக்கு. WWE பாக்குற மாதிரி இருக்கு. அவன் வந்து விராட் கோலி ஃபேன்ரா அப்படிங்கறத இவன் தோனி ஃபேன்ரா அப்படிங்கறது எதுக்கு ஒரு ஆள் தூக்கி வைக்கிறீங்க? ஒரு ஆள் தூக்கி வைக்கிறீங்க. சினிமாவை பார்த்துட்டு அஸ்வினை இறக்குறாங்க. மனசு கஷ்டமா இருக்கு. அஸ்வினை இறக்குறாங்க. முன்னாடி என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? அஸ்வினை எதுக்கு அஸ்வினை இறக்குறாங்க? ஃபர்ஸ்ட் நாங்க எப்படிப்பட்ட ஓப்பனர்ஸ் பாத்துருக்கோம் தெரியுமா? இதே கிரவுண்ட்ல பக்கா ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸ்ட்ரக்சர் யார் எடுத்தா யாராவது போதையில எடுத்தாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. ஓகே, அப்படிப்பட்ட டீம் இது. அப்படிப்பட்ட ஒரு கல்ச்சர் இருந்தது இங்க. வேற புடுங்கி புதுசா ஒண்ணு தோண்டி புதுசா ஒண்ணு ஏதாவது பண்ணணும். ஏன்னா பழைய ஸ்டைல் ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ எதுலயுமே இல்ல. இந்த 3 தானே கிரிக்கெட். வேற அடுத்த அம்பேரிங் தான் இருக்கு. சிஎஸ்கே அதுக்கு தான் போனோம். நாங்க பேசிட்டு இருந்தோம். சிஎஸ்கேல ஒழுங்கா ஆனது சியர் லீடர்ஸ் ரொம்ப 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 மட்டமா இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஓஜி சிஎஸ்கே ஃபேன். சின்ன வயசுல இருந்து 2008ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். எக்கச்சக்க மேட்ச் வந்திருக்கேன். இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி எல்லாம் கூட இங்க வந்து பாத்துருக்கேன். இந்த ஆர்சிபி சிஎஸ்கேவோட அந்த ஃபைனல் பால் மேட்ச் இதெல்லாம் கூட பாத்துருக்கேன். அந்த அளவுக்கு இருந்த ஒரு சிஎஸ்கே ஃபேன் பேஸ் ஒரு 5 கப் அடிச்சு இது பண்ணது இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இன்டென்ட்டே இல்லாம டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் அவங்களும் ஆடுறாங்க. அதே பிச் தான், அதே பால் தான். சோ இன்னிங்ஸ் மட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் தான் ஆடுறாங்க. சேசிங் தான் பண்றாங்க. அவ்வளவு அழகா அடிச்சாங்க. ஒரு பாக்குற ஒரு ஆடியன்ஸாவே ஓவரால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து சூப்பரா அது கேகேஆர் கொடுத்தாங்க. பட் சிஎஸ்கே கிட்ட இருந்து அது வரல. இந்த மேட்ச் இல்ல, இந்த சீசன் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு ஆக்சுவலா. சோ டோட்டலா வந்து ஒரு டாஸ் கொடுத்து வரவங்களுக்கு ஒரு வர்ஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கு. அது ஏன் வந்து இந்த அளவுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் கோர்ல இருந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு ஆளை குறை சொல்றதுலாம் ஃபுல் தப்புங்க. தோனி மட்டும் குறை சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து ஃபுல் தப்பு. தோனி ஒரு ஆள் தான் இவ்வளவு அடி அடிச்சிருக்காரு. அதுக்கு வந்து தோனி மட்டும் அப்படின்னு கிடையாது. பாருங்க கத்திட்டு போற அளவுக்கு நம்ம லாலிபாப் அதுன்னு பிரச்சனை தான் வந்துதான் இருக்கு. பட் நான் தான் சொல்றேன், சிஎஸ்கேக்குன்னு ஒரு இது இருந்தது. ஒரு 5 கப் அடிச்சு இந்த ஒரு சாம்பியன்ஸ் டீம் அப்படின்லாம். பட் இந்த அளவுக்கு ஒரு கேவலமா ஆடுறாங்கன்னா அது காரணம் மேனேஜ்மெண்ட் கோர்ல இருந்து சரியில்லை. டாப் பிளேயர்ல இருந்து பாட்டம் பிளேயர் வரைக்கும் யாருமே சரியில்லை. ஏதோ ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடுற மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்களே தவிர அந்த T20 ஃபார்மேட்டுக்கான ஒரு பிராக்டிஸும் இல்ல. ஒரு மிச்ச டீம்லாம் போய் பாருங்க. நேத்து கேஎல் ராகுல் அடிச்ச மேட்சை பாத்தீங்களா? அடிச்சு டிசியோட அந்த அடிச்சவர் நின்னாரு பாருங்க. என் ஊர்ல நான் அடிச்சு காமிக்கிறேன். இங்க இருக்க விஜய் சங்கர் அடிச்சிருக்கலாம், அஸ்வின் ஏதாவது பண்ணிருக்கலாம், ஏதாவது பண்ணி அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். அவங்க ஒரு மண்ணு தான், அவங்க பண்ணிருக்கலாம். பட் யார்கிட்டயுமே அந்த இன்டென்ட்டே இல்ல. டோட்டலா 0-0-0 தான் இருந்தது. A to Z எல்லாமே 0 தான் இருக்கு மேனேஜ்மெண்ட் வைஸ்ல. ஏதாச்சும் வந்து ஓவராலா ஒரு ஏதாவது சரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். மொத்த எல்லா ஃபேன்ஸ் வேணா ஓஜி ஃபேன்ஸா நாங்க அப்பல இருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து ரொம்ப மட்டமா வந்து எங்களை ஒரு ஃபேன்ஸா நாங்க சப்போர்ட் பண்ற எங்களே வந்து இவ்வளவு கீழே கம்பேர் பண்றாங்க. 5 கப் வச்சிருக்கோம். ஆனா அதே நாங்க சொல்லிட்டு இருக்கோம் 5 கப் வச்சிரும் 5 நீங்க விளையாட தானே தெரியும். இந்த சீசன் மட்டமா தான் ஆடிட்டு இருக்கீங்க. சாமிக்கு விட்டீங்களா? அதுக்கு ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கணும்ல. அது இவங்க தான் ஏதாவது மேனேஜ்மெண்ட்ல இருந்து மொத்தமா சேர்ந்து சரி பண்ணணும். இல்ல இது வந்து மேட்ச் தோக்குறது பத்தி கிடையாது. ஓகே, 5 மேட்ச் தோத்துருக்கோம். 5 மேட்ச் தொடர்ந்து தோத்துருக்கோம். இது மாதிரி முன்னாடி நடந்துச்சா இல்லையான்னு தெரியாது. ஓகே, ஆனா இது வந்து தொடர்ந்து தோத்துருக்காங்க. ஆனா கம்பேக்லாம் இருக்கும். நானே கேக்குறேன், இது வந்து மேட்ச் தோத்ததுனால இல்ல, இது வந்து நம்ம மேனேஜ்மெண்டே தோத்ததுனால தான். நம்ம கல்ச்சரை நம்ம இழந்துட்டோம். ஓகே, முன்னெல்லாம் we put this jersey for a reason. ஸ்டேடியம்ல வந்து சிஎஸ்கே மேட்ச் பார்க்கும்போது அந்த கடைசி மினிட் வரைக்கும் அந்த பிரஷர் இருக்கும். அடிப்பாங்களா மாட்டாங்க. கடைசி நேரத்துல தோனி அடிச்சு ஜெயிக்க வைப்பாரு. கடைசி நேரத்துல ஜடேஜா அடிப்பாரு. நாங்க தோனி மட்டும் சொல்ல வரல. அந்த காலத்துல பிராண்ட் மெக்கலம் ஹஸ்ஸி எல்லாரையும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். இவன் பேர் என்ன ஒருத்தர் அடிப்பாரு ஆல்பி மார்க்கல். எவ்வளவு பெரிய பயங்கரமான பிளேயர்ஸ், அவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமா ஒரு மேனேஜ்மெண்ட் கொடுத்த ஒரு டீம் இது. இந்த அளவுக்கு வந்து இது பண்றது வந்து ரொம்ப வர்ஸ்டா தான் இருக்கு. ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்ச் வேணும். இந்த சீசன் வந்து வரது, இந்த இந்த சீசன் வரது ரொம்ப கஷ்டம் தான். வந்தா நல்லா தான் இருக்கும். பட் ஒரு கம்பேக் வேணும் கண்டிப்பா. நான் வந்து இங்க என்ன அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னு சொன்னா வந்து வருஷம் வந்துட்டு இருக்கேன். நான் அதனால சொல்றேன், நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா முன்னாடிலாம் வந்து சிஎஸ்கேக்கு வந்து இந்த ஆடம்பரம் தேவைப்படாது. அதாவது டிஜே, போஸ்டர்ஸ், மியூசிக் இதெல்லாம் தேவைப்படாது நம்ம சியர் பண்றதுக்கு. ஓகே, நம்ம கேம்ல ஆடுற பிளேயர்ஸ் ரைனா அடிக்கிற பவர் பிளேல அடிக்கிற ஷாட்ஸ், ஓப்பனர்ஸ் அடிக்கிற ஷாட், இதனாலதான் நம்ம வந்து பார்க்க வந்தோம். ஓகே, அந்த இது இப்ப சுத்தமா கிடையாது. இப்ப சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் ஆர்சிபின்னு கத்திட்டு போறாங்க. அது எதுக்கு கத்துறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. கலாய்க்கிறதுக்கு தான் ஜி. ஓகே, ஏன்னா கலாய்ச்சாச்சும் இந்த மேனேஜ்மெண்ட் கேட்டு ஏதாவது பண்ணுவாங்களான்ற ஒரு ஏக்கத்துல கூட கத்திருக்கலாம்.
ஆனா அந்த கல்ச்சர், அந்த சாம்பியன்ஸ் மாதிரி ஆடின அந்த கல்ச்சர் திருப்பி வந்தாதான் நான் வருவேன் திருப்பி. இல்லைன்னா நான் வரதுக்கான ஒரு வேஸ்ட் இது. இதுக்கப்புறம் அவங்க எவ்வளவு ஜெயிச்சாலுமே அந்த கல்ச்சர் இருந்தாதான் திருப்பி தொடர்ந்து ஜெயிக்க முடியும். அந்த கல்ச்சரை நம்ம விட்டுட்டோம். ஆனா மத்த டீம்ல அது பிடிச்சிருச்சு. மத்த டீம்ஸ் எல்லாம் யங்ஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே சாலிடா வச்சிருக்காங்க. ஏன்னா ஐபிஎல் இவால்வ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இவல்யூஷன் நம்ம அடாப்ட் ஆகல, நம்ம இவால்வ் ஆகும். வரணும். நான் வந்து ரொம்ப முன்னால இருந்து வந்துட்டு இருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கிற டைம்ல இருந்து மேட்ச்க்கு வந்துட்டே இருப்பேன். இங்க சாம்பியன்ஸ் டிராஃபி வந்திருக்கேன், நிறைய எக்கச்சக்க மேட்சஸ் வந்திருக்கேன். பேனுக்கு முன்னாடி எக்கச்சக்க வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இங்க நிறைய நடக்கல. பட் அப்போ கூட நான் சப்போர்ட் பண்ணிட்டே தான் இருப்பேன். எவ்வளவுதான் 2020 சீசன் நாங்க துபாயில நடந்தது, கோவிட் டைம்ல சப்போர்ட் பண்ணி தான் இருந்தோம். அப்ப இத்தனை பேர் வந்து வெளியில வந்து பேசல. கோவிட் டைம்ல எல்லாம் உள்ள அப்போ கூட ஓஜி ஃபேன் சப்போர்ட் பண்ணி தான். இப்போ நிறைய வந்து தோனி ஃபேன்ஸ் புதுசா கிளம்பி வந்திருக்காங்க. 2-3 வருஷத்துல அவங்க காணாம போயிருவாங்க. பட் ஓஜி ஃபேன்ஸ் இருப்பாங்க என்னதான் ஆனாலும். பட் நாங்க திருப்பி வருவோமான்னு கேட்டா ஒரு இன்டென்ட் இல்லாம நீங்க தோத்து போங்க, பிரச்சனை இல்ல. ஆனா அடிச்சு தோத்து போங்க, சண்டை போடுங்க. சண்டை போட்டு நீங்க என்ன வேணா ஒரு போர்னா ஒரு சண்டை இருக்கணும்ல. சண்டை போட்டு நான் தோத்தேன்னு சொல்றது ஒரு பெருமை இருக்கு. சண்டையே இல்லைங்க. அவங்க அசால்ட்டா அடிச்சு போட்டு போயிட்டே இருக்காங்க. பிஜிஎம் போடுறாங்க, பாட்டு போடுறாங்க, எல்லாம் அவங்களுக்கு போடுற மாதிரி இருக்கு. ரொம்ப அசிங்கமா தான் இருந்தது. இன்னொன்னு கேக்குறேன், 104 அடிச்சிட்டோம். ஓகே, 104 தான் அடிச்சிருக்கோம். பிரேக் இருக்கு, பரியா சாங் போடுறாங்க, பரியா அப்படின்னு. 104 போட்டதுக்கு இந்த பிஜிஎம் தேவையா? யார் வரியா வந்தானுங்க, 10 ஓவர்ல அடிச்சு முடிச்சு போயிட்டே இருந்தாங்க. ஒரு இன்டென்ட் இருக்கணும், ஒரு பர்பஸ் இருக்கணும் ஒன்னு போடுறதுக்கு. ஓகே, சும்மா ஃபேன்ஸ் கத்தணும்னு போட்டாங்கன்னா இங்க பாருங்க. எனக்கு நான் இப்ப சொல்றேன், இங்க இருக்க எல்லா எல்லோ ஜெர்சி போடுறவங்க பாதி பேர் கண்டிப்பா சொல்றேன் எதுக்காக போடுறாங்கன்னு தெரியாது. எதுக்காக ஆர்சிபி கத்திட்டு இருக்காங்கன்னா அவனுக்கும் தெரியாது. ஆமா, எதுக்கு தெரியாது. ஓகே, இந்த ஸ்டேடியம்ல ஆப்பனன்ட் ஜெர்சிஸ் வந்து நான் பார்த்ததே கிடையாது. நீங்க எதிர் ஸ்டேடியம் கூட போங்க, எதிர் ஸ்டேடியம்ல கூட பாதி எல்லோ ஜெர்சி இருக்கும். நான் சின்ன சமையல அப்படி சொல்றேன். வேற ஸ்டேடியம்ல போனீங்கன்னா ஃபுல் எல்லோ ஜெர்சி தான். போறதுக்கு பயப்படுவாங்க. இங்க வந்து ஆப்பனன்ட் ஜெர்சி மிரட்டுவாங்க அந்த ஃபேன்ஸ். அதெல்லாம் கிடையாது. இந்த பிளே அவ்வளவு கிளாஸியா இருக்கும். பிளே அவங்க அடிச்சு பெரிய டீம் அடிக்கும். அதெல்லாம் அடிக்கிற மாதிரி இல்ல, கிளாஸியா ஜெயிப்பானுங்க. கடைசி நேரத்துல ட்விஸ்ட் கொடுத்து ஜெயிப்பானுங்க. அந்த ஒரு சேஸ் இருக்கும், ஹோப் இருக்கும், ஒரு பேஷன் இருக்கும். எதுவுமே இல்ல. இந்த சீசன் ரொம்ப மட்டமா இருக்கு. இங்க வந்தா இது ஒரு கோட்டை, இந்த டீமை பீட் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவை அப்படின்னு சொல்லி பிளேயர்ஸும் பயப்படுவாங்க. ஃபேன்ஸ் இங்கெல்லாம் அவங்க ஜெர்சியை போடுறதுக்கு பயப்படுவாங்க. எங்க நம்ம போட்டிங்க வந்தா எப்படி திருப்பி வெளில போகன்றது. ஆனா இப்ப அசால்ட்டா போறாங்க. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஜெர்சி போடுறவங்களே சிரிச்சிட்டு போறாங்க. இப்ப இங்க இன்டர்வியூ கொடுக்குறவங்க சிரிச்சு பார்த்துட்டு போறாங்க. இவன் இன்னொருத்த இன்டர்வியூ கொடுத்தான், சிஎஸ்கே ஜெர்சி போட்டோம், ஆர்சிபி இதை குடிச்சு போறான். என்ன பர்பஸ்? அவன் யார்? அவன் லூஸ் பசங்க. நம்ம ஃபேன்ஸும் ஃபேக் ஆயிடுச்சு, நம்ம கல்ச்சர் ஃபேக் ஆயிடுச்சு, நம்ம மேனேஜ்மெண்ட் கான் ஆயிடுச்சு, நம்ம பிளேயர்ஸ் எல்லாமே. இன்னொரு டீம் சப்போர்ட் பண்ணுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. பட் இங்க கிரிக்கெட் ஓவரால் நீங்க எதுக்கு அந்த கப் அடிக்கிறீங்க? அந்த கிரிக்கெட்டை செலிப்ரேட் பண்ணுங்க. கிரிக்கெட் தான் அந்த T20 எல்லாரையும் பார்க்க வச்சது. டெஸ்ட்ல இருந்து 50க்கு மாறணும், ஓடிஐல இருந்து இப்போ T20 பார்க்க ஆரம்பிச்சோம். அதுக்கு மெயினா இப்போ வந்து ஐபிஎல் இந்தியா ஃபுல்லா ப்ராப்ளமா இருக்கு. கிரிக்கெட்டை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க, அந்த கிளாஸினஸ். இப்போ அதெல்லாம் இல்ல, ஒரு ஷோ மாதிரி இருக்கு. WWE பாக்குற மாதிரி இருக்கு. அவன் வந்து விராட் கோலி ஃபேன்ரா அப்படிங்கிறத, தோனி ஃபேன்ரா அப்படிங்கிறது. எதுக்கு ஒரு ஆள் தூக்கி வைக்கிறீங்க? ஒரு ஆள் சினிமாவை பார்த்துட்டு இருக்க கிடையாது. இது ஒரு கிரிக்கெட் நீங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. அது இங்க இப்ப சுத்தமா இந்த சீசன் எங்கேயுமே கிடையாது. நெக்ஸ்ட் மேட்ச்ன்றது இது இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாம் ஒரு மேட்ச்ல மாற வேண்டிய விஷயம் கிடையாது. ஏன்னா எதுக்காக வாங்குறாங்க பிளேயர்ஸ்ன்றது முக்கியம், எதுக்காக ஒரு பிளேயர் இருக்கான்றது முக்கியம். எனக்கு வந்து டோனி இருக்கிறது பிரச்சனையே இல்லை. நான் டோனி அடுத்த வருஷம் இருக்கிறது கூட பிரச்சனை கிடையாது. அவன் நம்பர் 6ல கீழே வரானா அவனோட பர்பஸ் இருக்கா இல்லையன்றது பார்க்கணும். அஸ்வினை இறக்குறாங்க, ஒரு உரிமை தலை எங்க தலைவர் பேச்சு. ஓகே, அஸ்வினை இறக்குறாங்க, மனசு கஷ்டமா இருக்கு. அஸ்வினை இறக்குறாங்க, முன்னாடி என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? அஸ்வினை எதுக்கு அஸ்வினை இறக்குறாங்க? First of all, இது எதுவுமே வந்து this shows that they did not have a plan. No plan, zero plan. ராகுல் திரிபாதி என்னமோ காமிக்கிறான், இப்படின்றான். பால் பட மாட்டேங்குது, படலே. விஜய் சங்கர்லாம் வரான், பிஜிஎம் போட்டு வரான், ஒன்னும் வேகலையே. நாங்க எப்படிப்பட்ட ஓபனர்ஸ் பாத்துருக்கோம் தெரியுமா? இதே கிரவுண்ட்ல 1 டவுன்ல ஒருத்தன் வருவான் தெரியுமா, நம்ம 3 ஜெர்சி போட்டு. அவனெல்லாம் எப்படி பாத்துருக்கோம் தெரியுமா? நாங்க 2 டவுன்ல பக்கா ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸ்ட்ரக்சர் இந்த இதுல இல்லவே இல்ல. அதாவது என்ன டீம் இது, எதுக்காக யார் எடுத்தா, யாராவது போதையில எடுத்தாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. சாரி இந்த மாதிரி சொல்றதுக்கு. பட் ஸ்டில் இல்ல, அது ஏதோ மேனேஜ்மெண்ட்ல ஏதோ ஒரு ஷோ காமிக்கிறதுக்காக எடுத்த மாதிரி தான் இருக்கு தவிர கிரிக்கெட்டை செலிப்ரேட் பண்ணணும்னு எடுத்த மாதிரி தெரியல. இத்தனை நாள் வேற மாதிரி இருந்துச்சு டீமே, மேனேஜ்மெண்டே வேற மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலா ஒரு தோத்தா கூட, ஒரு சீசன் தோத்தா கூட கம்பேக் பயங்கரமா இருக்கும். எத்தனை மேட்ச் தோத்தா கூட அந்த ஒரு வெறி இருக்கும். சிஎஸ்கே வருண்டா திருப்பி அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வெறி இருக்கும். பட் இந்த சீசன் அந்த மாதிரி ஏதோ ஷோ தான், ஏதோ ஒரு சினிமா பாக்குற மாதிரியோ, ஏதோ WWE பாக்குற மாதிரியோ, ஒருத்தவங்கள பிரபலமாக்கி டிஜே பாட்டு போட்டு இது போட்டு அப்படிதான் இருக்கு. கிரிக்கெட்ல கேட்ட கேள்விக்கு ஆன பதில் வந்து எஸ், இந்த சீசன்ல வந்து எந்த மாற்றமும் பார்க்க முடியாது. மேட்சஸ் ஜெயிக்கலாம் ஓகே, ஆனா கப் கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. ஓகே, அப்படியே ஜெயிச்சாலும் நான் அதுல ஹாப்பியா இருக்க மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு தெரியுது டுவர்ட்ஸ் த எண்ட் நம்ம கல்ச்சர் டவுன் ஆயிட்டு வருது, நம்மளோட பர்பஸ் ஆஃப் சிஎஸ்கே டவுன் ஆயிட்டு வருது. ஓகே, அதை அவங்க திருப்பி காப்பாத்துறாங்கனாலே தானா பிளேயர்ஸ் வருவாங்க, ப்ராப்பரா ஆடுவாங்க, தானா கப் அடிப்பாங்க. நல்லா வாட்ஸன் ரத்தம் சிந்தி ஜெயிச்ச மேட்சஸ் இதெல்லாம். ஓகே, அப்படிப்பட்ட டீம் இது, அப்படிப்பட்ட ஒரு கல்ச்சர் இருந்தது இங்க. எனக்கு அந்த கல்ச்சர் வந்துச்சுன்னா I'll be very happy. I don't care about losing matches, I don't care about patronizing players. ஆனா வந்து
வின்னிங் இன்டென்ட் இருக்கணும், பிகாஸ் we are champions. 5 ஸ்டார் இருக்கும் நம்ம ஜெர்சில, அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். ஒரு ஸ்டார் இல்லாதவனுங்களே அங்க அலப்பறை பண்றக்கும் போது 5 ஸ்டார் பண்ற அந்த ஒரு இன்டென்ட் இருக்கணும். 5 ஸ்டார் அதுதான் that I want to see. அது இந்த சீசன்ல கிடைக்காது. சீக்கிரம் அந்த வர சீசன்ஸ்ல அதை பார்த்து ஆகணும். அதுதான் ஒரு சிஎஸ்கே ஃபேனா நான் ஆசைப்படுறேன். ஆக்சுவலா சொல்லணும்னா பேட்டிங்கை கம்பேர் பண்ணும்போது ஐ ப்ரிஃபர் த பவுலிங். பேட்டிங் இஸ் ஹாரிபிள், ஹாரிபிள் பேட்டிங். அண்ட் bowling கூட பாத்தீங்கன்னா ஓகே, நூர் வாஸ் a good pick, கலீல் ஓகே டீசன்ட் பிக். அண்ட் பிக் பண்ணும்போது இஸ் a good pick தான். பட் என்ன ஒரு சேஞ்ச் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் அந்த அளவுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் வரல. நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருப்போம். அஸ்வினோட அந்த டர்ன் நம்ம பார்க்கணும், ஒரு இது இருக்கும், ஒரு மேஜிக்கல் ஸ்பெல் இருக்கும். சில டைம் வந்து ஒரு மிஸ்டிக்கலா இருக்கும் அஸ்வினோட ஒரு ஸ்பெல். அந்த ஸ்பெல் வந்து டோட்டலாவே பார்க்க முடியல. ஜடேஜா கிட்ட டோட்டலா ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம வந்து எடுத்திருக்கோம் பிளேயர்ஸ், இதுக்கு முன்னாடி மோஹித் சர்மாலாம் எடுத்திருக்கோம், யாருனே தெரியாம எடுத்திருக்கோம். அப்புறம் வந்து தீபக் சஹார் எடுத்திருக்கோம். ஓகே, அவங்கலாம் வந்து ஃபர்ஸ்ட் போடும் போது இவெல்லாம் போடுவானா அப்படின்ற ஒரு இதுல பார்ப்போம். பட் அவங்கலாம் they prove themselves. ஓகே, இப்போ I don't see any. இப்போ நல்ல பிளேயர்ஸ் எடுத்திருக்கோம், நல்ல bowlers தான் இவங்கலாம். they are well reputed bowlers. ஆனா அவங்களாலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா there's something wrong with the management, the coaching strategy. எங்கேயோ இடிக்குது. மேபி பிராவோ போனதுக்கு அப்புறம் பவுலிங் கோச் மாறினதுக்கு அப்புறம் வேற ஏதாவது ஒரு உள்ள கோர்ல இருந்து ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா என்ன தெரியல. ஏன்னா பத்திரானா கூட நல்லா தான் போட்டு இருந்தாரு. பத்திரானா போற ஸ்பெல்ல தொட கூட முடியாது. ஒரு ரன் போயிட்டு இருந்த இடத்துல 3-6 தான் ஒரு மேட்ச்ல பார்த்தேன். கண்டினியூஸா போச்சு. பஞ்சாப் போன மேட்ச் 3-6 கண்டினியூஸ். அந்த ஒரு 100 அடிச்சாரு, ஒரு 24 வயசு பேர் தெரியல, சாரி. அவர் அடிச்ச அந்த 3-6 எல்லாம் கண்டினியூஸா பத்திரானா ஓவர்ல போகுது. பத்திரானா நிறைய ஒயிட் போடுவாரு, எக்ஸ்ட்ராஸ் வரும். பட் அவர் எக்கனாமிக்கலா அவ்வளவு கண்டெயின் பண்ணுவாரு, விக்கெட்ஸ் நிறைய வரும். பட் இந்த டைம் அது இல்ல. ஓவராலா நீங்க உங்க கேட்ட கேள்விக்கு வந்து பவுலிங் வந்து ஒரு பவுலிங்ல ஓவர் பயங்கரமா ஒர்க் பண்ணும். பேட்டிங்ல ஓவரால் மாத்தணும், ஒர்க்லாம் பண்ணக்கூடாது. கோர்ல இருந்து பிரிச்சு இந்த ஆணி வேற புடுங்கி புதுசா ஒன்று தோண்டி புதுசா ஒன்று எதாவது பண்ணணும். ஏன்னா பழைய ஸ்டைல் ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ எதுலயுமே இல்ல. ப்ராப்பர் ஓபனர்ஸ் இல்ல. அதுக்கு ரைனா இருக்கும்போது நம்ம 200 சேஸ் பண்ணிருக்கோம் ப்ரோ. 200 சேஸ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். இல்ல 180 பிளஸ் சேஸ் பண்ணிருக்கோம். ஆர்சிபில போய் பண்ணிருக்கோம். ஆர்சிபில நிறைய பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிட்ட 3 ஓபனர்ஸ் இருக்காங்க. 3 ஓபனர்ஸ்ல 3 பேரையும் திணிக்க ட்ரை பண்றோம். நம்பர் 1. அண்ட் ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடாலாம் எதுக்கு வாங்குனாங்க, விஜய் சங்கர்லாம் எதுக்கு வாங்குனாங்க, அது எனக்கு புரியல. இன்ஃபேக்ட் நீங்க வந்து நம்ம ஃபார்மர் பிளேயர்ஸ் பாருங்களேன், ரஹானே, மோயின் அலி எல்லாருமே இருக்காங்க. அவங்க இன்னைக்கு எப்படி ஆடினாங்க? ரஹானே, மோயின் அலி அவங்க எப்படி ஆடினாங்க? நம்ம எதுக்காக இந்த பிளேயர்ஸ் வாங்கணும்? என்ன பர்பஸ்? நீ எல்லாரையும் வச்சு ஜம்பிள் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கான டோர்னமெண்ட் இது கிடையாது. பேட்ஸ்மேன் பேட்டிங் லைனப் ஹாரிபிள். என்ன பர்பஸ்னு தெரியல. பேட்டிங் லைனப் என்னதுக்கு இருக்குன்னு தெரியல. bowling ஓவரால் ஃபீல்டிங் கூட பாத்தீங்களா, கேட்ச் அவங்களும் கேட்ச் விடுறாங்க. பட் இல்ல நீங்க ஒன்னே சொல்லுங்க, சிஎஸ்கேல ஓடி மைக்கசி இந்த காலர்ல இருந்து அந்த காலர் போய் 4th இடத்துல பாத்துருக்கோம். நம்ம கேட்ச் சுரேஷ் இந்த லாங் ஆன்ல இருந்து முன்னாடி வரைக்கும் ஓடி வந்து இந்த பொசிஷன்ல இருந்து கேட்ச் பிடிச்ச எல்லாம் பாத்துருக்கோம். ஃபேஃபோட கேட்சஸ்லாம் அந்த பவுண்டரியில தடுத்து கேட்ச் அப்பேற்பட்ட ஒரு பரம்பரையில இருந்து வந்துச்சு. அந்த அப்பேற்பட்ட ஒரு சிஎஸ்கேல இருந்து வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு கேவலமான நீங்க A to Z பாருங்க ப்ரோ. 4ல இருந்து பாருங்க, எதுவுமே சரியில்லை. ஃபீல்டிங் சரியில்லை, பேட்டிங் சரியில்லை. இந்த 3 தானே கிரிக்கெட். வேற அடுத்த அம்பேரிங் தான் இருக்கு. சிஎஸ்கே அதுக்கு தான் போறோம். நாங்க பேசிட்டு இருந்தோம், சிஎஸ்கேல ஒழுங்கா ஆனது சியர் லீடர்ஸ் மட்டும் தான். சீரியஸா அடிச்ச ஒரு 6க்கும் ஒரு 4 4க்கும் மேட்ச் ஃபுல்லா ஆடினது சியர் லீடர்ஸ் மட்டும் தான். சூப்பரா ஆடினாங்க. நாங்க இதுக்குன்னு வந்து நாங்க வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் இப்போ வந்து தோத்தோன்னு சப்போர்ட் பண்றதை விட்டுட்டு அப்பெல்லாம் கிடையாது. சிஎஸ்கேவோட ஓஜி ஃபேன்ஸ் இருக்கிறனால மனக்குமுறல வெளில வந்து சொல்லிட்டு இருக்கோம். சோ அத வந்து நீங்க உடனே வந்து ஐயோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் இப்படி பண்றாங்க. நாங்க கடைசி வரைக்கும் சிஎஸ்கே ஜெர்சி போட்டு தான் நிப்போம். பட் இந்த இப்போ புதுசா வந்திருக்காங்க பாத்தீங்களா, தோனிக்காக தலை சொல்லிட்டு அவங்களே இன்னும் 2-3 வருஷத்துல காணாம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் ஓஜி ஃபேன்ஸ் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இவ்வளவு இன்டென்ட் இல்லாம ஆடணும்னா குறை இருந்தா கேட்போம். அதுதான் வந்து ஒரு நாலேஜபிள் சென்னை கிரவுட்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து அந்த நாலேஜ் இருக்கறனால கொஞ்சம் நான் கேட்கறோம் கேள்வி, அவ்வளவுதான். இருடா ஒரு நிமிஷம், உண்மையா சொல்லிட்டு போய் என்னடா என்ன உண்மை இருக்குதா இருக்கிறானா அவன் பையனை கண்டுபிடிப்பான். ஐயா நீங்க தேக்கல போயிருக்கா